கடலூரில் இருந்து இரும்பு கம்பிகளை ஏற்றிக்கொண்டு சேலம் நோக்கி சென்ற கண்டெய்னர் லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர மின்கம்பத்தில் மோதி தீப்பற்றி முற்றிலும் எரிந்து சாம்பலானது. விவரங்களை எம்முடைய செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்க நாம் கேட்கலாம். ராமச்சந்திரன், இந்த விபத்துக்கான காரணம் என்ன? நிச்சயமாக அசாம், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கடலூரில் இருந்து இரும்பு கம்பிகளை ஏற்றிக்கொண்டு சேலம் நோக்கி சென்ற கண்டெய்னர் லாரி வேப்பூர் அடுத்துள்ள குறிப்பாக மாங்குளம் கிராமம் அருகாமையில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அங்குள்ள சாலை ஓரமாக உள்ள ஒரு மின்கம்பம் ஒன்றில் அதிவேகமாக மோதியதில் இரும்பு கம்பிகளை ஏற்றி சென்ற அந்த லாரியானது கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதையடுத்து ஓட்டுநர் ஆம்புலன்ஸ் மூலமாக அங்கிருந்து வேப்பூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிறிது காயம் ஏற்பட்டு தற்போது அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உடனடியாக அங்கிருந்தவர்கள் வேப்பூர் தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தற்போது தீயணைப்பு வீரர்களால் தண்ணீரை பீச்சி எடுத்து தீயினை முழுவதுமாக கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீயில் கருகி அந்த லாரியானது சேதமடைந்தது. இந்த தீ விபத்தால் விருத்தாச்சலம் டு சேலம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் அந்த இடமே கரும் புகை சூழ்ந்து காணப்பட்டது. மேலும் ஓட்டுநர் மது போதையில் வாகனத்தை ஓட்டி வந்ததாகவும் இதனால் கட்டுப்பாட்டை இழந்த அந்த லாரியானது கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி தீப்பிடித்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த விபத்து குறித்து தற்போது திருப்பாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சாம், விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.